இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்கப் போகிறோம் என்றால், இன்றைக்கு உலக சமாதானம் மற்றும் சுதந்திரமாக அமைதியாக வாழ்வதற்கான நாளாக இன்றைய நாள் உலக அளவிலே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளினுடைய முக்கியத்துவம் என்னவாக பார்க்கின்றால், உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்த ஒரு நாளிலாவது சமாதானமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாக தங்களுடைய இந்த வாழ்வியலை கடக்க வேண்டிய நாளாக இருக்கும் பொழுது, இன்றைய நாளில் தான் பல துயரகரமான சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த காசாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனித குல அழிப்பு, அங்கு இருக்கக்கூடியவர்கள் இன்று வரை நேற்றைய இரவு நள்ளிரவு தகவல் வரை கூட நேற்று வரை அவர்களுக்கான அந்த மருத்துவ உதவிகள் அல்லது உணவுப் பொருட்களோ சென்றடையவில்லை. நேற்று முன்தினம் கூட இந்த உலக சுகாதார நிறுவனம் அல்லது ஐநா கூட அறிக்கைவிட்டிருந்தார்கள், பசி பட்டினியால் அங்கே அதிகளவான மக்கள் வாடுகிறார்கள். 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறார்கள் அல்லது ஒரு இனக்குழுமமே அழிந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறும்பொழுதும், நேற்று வரை அவ்வாறான விடயங்கள் கிடைக்கப்பெறும் இல்லை என்பது இவ்வாறான தினங்களை நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேச அளவிலே பிரகடனப்படுத்தினாலும் அவை எவ்வாறு போய் சேருகிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. காசாவை எல்லாம் தாண்டி விட்டு வந்தால் இந்த காலப்பகுதிகளில் தான் இன்றைக்கு உலகம் இன்றைக்கு மே 16ஆம் தேதியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகம் உலக அமைதி அல்லது சமாதானம் அல்லது அமைதியாக வாழ்வதற்கான நாளாக பிரகடனப்படுத்தக்கூடிய இந்த நாளில் தான் இந்த மண்ணிலேயும் நாங்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்தோம் என்று எண்ணி பார்க்கக்கூடியவர்கள். இந்த நாட்கள் யுத்தத்தினுடைய இறுதி நாட்கள், கடைசி 5 நாட்களுக்குள் இது அந்த 3வது நாளாக இருக்கும்போது இந்த நாளில் தான் கொத்து குண்டுகளிலே சிக்கி பலர் கொத்து கொத்தாக விழுந்து இறந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு பக்கம் இந்த இந்த வெயில் ஒரு பக்கம் எங்களை வாட்டி எடுத்தால், இந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மழை வீழ்ச்சி என்பது அல்லது வெள்ள அனர்த்தங்கள் என்பது அந்த பங்கர்களுக்குள் பதுங்கியிருந்த மக்கள் கழுத்தளவு தண்ணீரைக்குள் தாண்டி இருந்து தங்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடியதாக இருந்த மருத்துவ உதவிகள் இல்லை, உணவுகள் இல்லை என்றும் இந்த சமாதானம் அமைதியான நாட்களில்தான் மன அமைதி, உடல் அமைதி, எந்த அமைதியுமே இல்லாமல் ஒரு இனக்குழுமம் 15 வருடங்களுக்கு முதல் ஆசிய கண்டத்திலே பரிதவித்து போயிருந்தது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. எனவே எங்களுக்கு நடந்தது போல் ஒரு அநீதி அல்லது எங்களுக்கு நடந்தது போல் அவலங்கள் அல்லது நாங்கள் தாங்கி இருக்கக்கூடிய வரிகள் போல் இனியொரு இனக்குழுமத்துக்கு, இனியொரு நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள், இனியொரு மக்களுக்கு, இனியொரு சிறு பிள்ளைகளுக்கு, இனியொரு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, இனியொரு முதியவர்களுக்கு அல்லது இனி எந்த மண்ணும் அவ்வாறான இரத்த வாடைகளை பார்க்க கூடாது என்று விரும்பக்கூடிய ஒரு இனமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்திலே நடைபெற்றக்கூடிய போர்கள், யுத்தங்கள், ஒவ்வொரு வல்லரசுகளும் தங்களுக்கிடையே ஏற்படுத்தக்கூடிய முரண்பாடுகள் காரணமாக ஏற்படுத்தக்கூடிய யுத்தங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு இந்த சமூகத்திலே சமாதானமும் சாந்தியும் இந்த ஒரு நாளுக்கு மாத்திரமல்ல எல்லா நாளுமே சமாதானமும் சாந்தியுமாக மாற வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் விரும்பி கொண்டிருக்கிறோம். இந்த உலக அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால், அண்மையில் கூறியது போல ஒரு கவிஞர் எழுதுகிறான், இந்த ராஜாக்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக போராளிகள் அல்லது அவர் ராஜாக்களினுடைய பாதுகாவலர்களால் முதலிலே இரையாக்கப்படுகிறார்கள் என்றும், அந்த இறையிலே அந்த ராஜாவினுடைய இறைக்காக இந்த போராளிகள் அல்லது அவர்களுடைய பாதுகாவலர்கள் இறந்தால் அந்த குடும்பமே இல்லாமல் போகிறது. ராஜாக்களுடைய சொகுசு வாழ்க்கை இந்த போராளிகளுடைய மரணத்தில் தான் ஆரம்பிக்கப்படுகிறது என்று கூறும்போது, இன்றைக்கும் உலக வல்லரசு நாடுகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஈகோ போட்டி, அவற்றினுடைய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், யுத்தத்தில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் அவர்களைத்தான் கொன்றளிக்கிறது என்று பார்த்தால் இல்லை. அது ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலத்தையே நெருக்கடியாக்கி இருக்கு. குறிப்பாக எங்களுடைய இனம் இன்றைக்கு நிற்கதியற்று இருப்பதை போல. அப்ப ஒரு விடயத்தை நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு நடந்த போல அநீதி, நாங்கள் பட்ட வலிகள், அந்த வலியினுடைய ஆழம் எவ்வாறு இருப்போம் 15 வருடங்கள் தாண்டியும் இன்றைக்கும் அந்த வலியை நாங்கள் மறக்க முடியாமல் இருக்கிறோம். எனவே இந்த சமாதானமும் அமைதியும் எங்கும் பரவ வேண்டும் என்பதை நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் குமுதினி படுகொலையினுடைய 40வது ஆண்டு நினைவாக இருந்தது. அப்ப நாங்களும் நேற்று காணொலியை பார்க்கக்கூடாது இருந்தது. இந்த நெடுந்தீவு பகுதியில் இந்த 40வது நினைவேந்த நிகழ்வு நேற்று நடைபெற்ற பொழுது அந்த குமுதினி படுகொலையிலே தன்னுடைய 7 வயது பிள்ளையை பறிகொடுத்துக்கக்கூடிய அந்த தாயினுடைய கண்ணீர்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. தானும் காயப்பட்டும் தன்னுடைய 7 வயது பிள்ளையை பறிகொடுத்து 40 வருடங்கள் தாண்டியும் அந்த வலியோடு வாழக்கூடிய இந்த தாயினுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுதும் ஏன் இந்த சாபங்கள் இந்த இனத்தின் மீது விழுந்தது என்ற கேள்விதான் இதுவரைக்கும் எங்களுக்கு இருந்து கொண்டு கூடியது. எனவே இவ்வாறான விடயங்கள் இதுவரை இனி காலங்களிலும் நடைபெறாமல் எங்கும் இந்த அமைதி இந்த ஒரு நாளில் மாத்திரமல்ல தொடர்ச்சியாக பரவ வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த அமைதி, நல்லிணக்கம் இப்படி என்பதெல்லாம் நாங்கள் ஒரு சில பல வருடங்களாக, குறிப்பாக ஒரு 11-12 வருடங்களுக்கு மேலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. பலருடைய அரசியல் விளம்பரங்களுக்காகவும் தங்களுடைய சுயலாபங்களுக்காகவும் எங்களுடைய நாட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் இருக்கிறது அப்படி என்பது அதை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சில கேள்விகள் வரக்கூடும். அப்படி ஒன்று இருக்கிறதா அப்படி என்ற ஒரு கேள்வி வரக்கூடும். அதையும் விட இன்னமும் குற்றங்களுக்கான அந்த குற்றங்களை அனுபவித்தவர்களாகவும் பல வன்முறைகளுக்கு உள்ளானவர்களுக்கான நீதிகள் இந்த நாட்டில் நிலைப்படுத்தப்படவில்லை அப்படி என்றைக்குள்ள எங்க இந்த நீதி எல்லாம் இருக்கிறது, எங்க இந்த நல்லிணக்கம் எல்லாம் இருக்கிறது அப்படி என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் வருது. அதிகபட்ச உதாரணங்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஹரியரன் கூறியது போன்று நேற்று இந்த குமுதினி படகு
படகில் வந்து படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல் நேற்று நெடுந்தீவில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதில் அதிகம் பல கண்ணீர்களும் சோகங்களும் நிறைந்த வாழ்க்கையை இன்னும் இந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் இழந்தது அதிகம் அப்படி என்பதுதான். வெறும் நாங்கள் உடைமைகளை இழந்திருந்தால் கூட பரவாயில்லை, நாங்கள் எங்களுடன் பயணித்த, எங்களுடன் வாழ்ந்த, எங்களுடன் ஓடியாடி விளையாடிய சகோதரர்களாக இருக்கட்டும், எங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கட்டும், மார்பிலும் தோளிலும் போட்டு வளர்த்த மாமன்மார், சித்தப்பாமார், சித்தி, அத்தை என்று பலரை இந்த தேசத்தில் இருக்கின்ற பலர் இழந்திருக்கிறார்கள் என்பது இன்னமும் எங்களுக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை என்பதற்கான சாட்சியங்கள் தான் இந்த மாதத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் மக்களினுடைய உணர்வுகள் இன்னமும் கரையான் அரித்த புத்தகங்களாகத்தான் இருக்கிறதே தவிர அதற்குரிய மறுமலர்ச்சி என்பது பிறக்கப்படவில்லை அப்படி என்பதுதான் உண்மையான விடயம். இன்றைக்கு இவ்வளவு வருடங்கள் தாண்டி சர்வதேச ரீதியில் எங்களுடைய நாட்டுக்கு பல அழுத்தங்கள் முன்னெடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல் போக்குகளாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் உணர்வுகளுக்காக அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், சர்வதேச ரீதியில் இப்ப சற்று சில காலங்களாக எடுக்கப்படுகின்ற இலங்கை அரசாங்கம் குறிப்பாக குறித்த ஒரு குடும்பத்திற்கு எதிராக எடுக்கப்படுகின்ற இந்த நடவடிக்கைகளும் அவர்கள் விமர்சனத்திற்கு உள்ளாக்குதல் மட்டும் இந்த இனத்திற்கான நீதியை பெற்று தந்து விடுமா என்று சொன்னால் இல்லை. உண்மையில் நீதி என்பது இன்னமும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் கிடைக்கப்பட வேண்டிய ஒன்று. இது இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு வேதனையையும் வலியையும் இங்கிருக்கக்கூடிய மக்கள் சுமக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய மண் சுமக்கக்கூடாது அப்படி என்பதுதான் பலருடைய ஒரு ஆதங்கமாகவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த இறுதிக்கட்ட லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படி என்று சொல்வார்கள், அதுல வந்து பயணித்து தங்களுடைய உயிர்களை கையில் பிடித்து கடந்து வந்தவர்களுடைய கதைகளை கேட்கிற பொழுது உண்மையிலேயே இப்படியான மனிதர்கள் எவ்வளவு வலிகளை அந்த சந்தர்ப்பத்தில் தாங்கி இருப்பார்கள். ஒரு மனிதனுடைய சடலத்தை அவர்கள் கடந்து வருகின்ற பொழுதெல்லாம் எப்படிப்பட்ட உணர்வுகள் அவர்களுக்குள் இருந்திருக்கும் என்பது சாதாரணமாக வீதியில் நாங்கள் செல்கிற பொழுது ஏதோ ஒரு வீதி விபத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயிரினம், ஏதோ ஒரு நாயோ பறவையோ அதை பார்த்தால் கூட மனதளவில் நாங்கள் அவ்வளவு பதைத்து போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் உணர்வு சார்ந்தவர்கள், நாங்கள் ஒரு ஒரு உணர்வோடு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். இப்படி இருக்கின்ற பொழுது பல மனிதர்கள் கண்ணெதிரே கொத்து கொத்தாக இறந்து கிடக்கையிலும் உயிரை கையில் பிடித்து கொண்டு எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்று வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் பல வலிகளையும் வேதனையும் கடந்து இன்று தங்களை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான், ஒரு வைராக்கியம். இப்படி ஜப்பானிய மக்கள் வந்து இந்த நாகசாகி, ஹிரோஷிமா குண்டுகள் போடப்பட்டதன் பின்னர் இன்று சர்வதேச ரீதியில் எப்படி ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பதை எப்படி கூறுகிறார்கள் சொன்னால், நாங்கள் எல்லாம் 2025 வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மக்கள் மட்டும் 2050 வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தொழில்நுட்ப முன்னேற்றம் அந்த நாட்டில் இருக்கிறது என்று வியப்படைந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்குள் இருக்கக்கூடிய வைராக்கியம் என்பது, எங்களுடைய நாட்டை யார் அளித்தாலும் நாங்கள் வீறு கொண்டு எழுவோம் என்ற அந்த மக்களின் மனதில் இருக்கக்கூடிய அந்த வீறு கொண்ட அந்த முயற்சி தான் அவர்களை இன்று இங்கே நிறுத்தி இருக்கிறது. அதே போன்று பல நாடுகளுக்கு அகதியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் அங்கெல்லாம் தமிழர்களுடைய உணர்வுகளையும் தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தையும் பறைசாற்றி இருக்கக்கூடிய எங்களுடைய இனம் என்பது எங்களுக்கான நீதிகளை பெற்றுத்தருவதற்கான போராட்டம் உலகளாவிய ரீதியில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். குறிப்பாக இன்று கனடாவில் தமிழ் இன படுகொலைக்கு எதிராக படுகொலை நினைவேந்து முகாமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவு தூவியாக இருக்கட்டும், இன்றைக்கு பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த உமா குமரன் அவர்களுடைய இந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக இந்த பயங்கரவாதம், இந்த படுகொலைகளை மேற்கொண்ட குற்றவாளிகளை ICC என்று சொல்லக்கூடிய இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலை நிறுத்துவேன் என்பதற்கு அதற்காக நான் குரல் கொடுப்பேன் எப்படி என்று அவர் தெரிவிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும், பிரித்தானிய பாராளுமன்றத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் அனுஷ்டிப்புகளாக இருந்து விடாமல் எங்களுக்கான நீதிகளாக மாற வேண்டும். பல குரல்கள் எங்களுக்காக ஒலிக்கிறது அப்படி என்பதையும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதுதான் இன்றைய நாங்கள் அடிப்படையில் கூறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நிச்சயமாக இப்போ இந்த சர்வதேச பாராளுமன்றங்கள், சர்வதேச சட்டமன்றங்கள் அல்லது சர்வதேச அரசியல்வாதிகள் எல்லாம் எங்களுக்காக குரல் கொடுப்பது பலர் விமர்சிக்கிறார்கள். அது அவர்களுடைய அரசியலாகவும் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள், அது அவர்களுடைய அரசியலாகவே இருந்து விட்டு போகட்டும். அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக கூட இருக்கட்டும். ஆனால் நாங்கள் சாகும்போது எங்களுக்காக குரல் கொடுக்காத ஒருவரும், நாங்கள் யாரையெல்லாம் தொப்புள் கொடிகள் என்று தூக்கி தலையிலே வைத்திருந்தோமோ அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்காத போது இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள், பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள், அமைச்சராக இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரங்களில் இருக்கிறார்கள். ஆனால்
நாங்கள் யாரையெல்லாம் தொப்புள் கொடிகள் என்று சொன்னோமோ, யாரெல்லாம் எங்களுக்கு உதவுவார்கள் என்று சொன்னோமோ, அந்த இந்திய நாடு அல்லது அந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அகதிகளாகத்தான் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் எங்களை முகாம்களிலே வைத்திருக்கக்கூடிய தமிழர்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கார்கள். இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கான சிறப்புரிமைகள் எதுவுமே அங்கே வழங்கப்படவில்லை. இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு அங்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது மற்ற நாடுகள் எல்லாம் எங்களை கௌரவித்து அகதிகளாக சென்ற எங்களுக்கு ஒரு அந்தஸ்து தந்து அங்கீகாரம் தந்து வைத்திருக்கும் பொழுது தொப்புள் கொடி உறவுகள் ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் என்று நாங்கள் பெருமை பாராட்டக்கூடிய எங்களுடைய அயல் நாடு இந்தியாவாக இருக்கட்டும், குறிப்பாக தமிழ்நாடாக இருக்கட்டும், கண்டும் காணாமல் எங்களை அகதிகளாக வைத்திருக்கும் பொழுது அவர்கள் அரசியல் நாடுறதுக்கோ எண்ணத்துக்கோ சர்வதேச நாடுகள் எங்களுடைய வாக்குகளுக்காக எங்களை ஆதரித்தாலும் எங்களுக்காக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்பது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விடயமாகத்தான் இருக்கிறது. குரலற்று போனவர்களாக இருந்த எங்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள் எனும் பொழுது அதுக்கு பின்னால் என்னவோ இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் அதை நாங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு கரம் கொடுக்க யாருமே இல்லாமல் இருக்கும்போது சர்வதேச நாடுகள் திரும்பி பார்க்கிறதை அவர்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் அஞ்சலில் சேர்த்து அதை ஏற்றுக்கொள்ளும். விமர்சனங்கள் இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய அரசியல் காட்சி அவர்கள் செய்துவிட்டு போட்டும் அந்த அரசியல், அதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகிறது என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஆதரவாக இருக்கக்கூடிய எங்களுக்கு யாராவது ஒருவர் ஆதரவு கரம் தருகிறார் என்பது எங்களுடைய ஈகோ, எங்களுடைய எரிச்சல், போட்டி பொறாமைகள் அந்த கரத்தையும் தட்டிவிட்டு தத்தளிப்பதற்கு நாங்கள் இனிமேலும் தயார் இல்லை என்பதை இன்றைக்கு சமூகத்திலே பிரச்சனைகள் உருவாகக்கூடிய கருத்துக்களை வெளியிருக்கக்கூடிய அந்த அறிஞர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் சர்வதேச நாடுகள் எங்கள் பக்கமும் இப்படி ஒரு இனமும் இருந்தது, அவர்களுக்கும் குரல் கொடுப்போம் என்று எங்களை திரும்பி பார்ப்பதெல்லாம் பாராட்டத்தக்க விடயங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்களையும் தாண்டி பத்திரிகைகளில் இன்னொரு விடயமாக பார்க்க போனால் இந்த செம்மணி மயானத்தில் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுகிறது. 2ஆம் மாதத்திலிருந்து அந்த அகழ்வு பணிகள் அங்கே அந்த நவீன முறையிலேயே எரிக்கும் தகனம் செய்யும் இயந்திரம் அமைக்கப்படுவதற்கான ஆயத்த பணிகளின் போது அங்கே நிலத்தை தோண்டும் பொழுது அங்கே இந்த மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதும் அதுபோல நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கான ஸ்கேனிங் உதவியுடன் அவற்றை கண்டுபிடிக்குமாறு கூறப்பட்டும் நேற்றைய தினம் அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. நேற்று அந்த அளவை திட்டங்களோடு அந்த பணிகள் நிறைவேறுகிறது. இன்றிலிருந்து அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடர்ச்சியாக அந்த எச்சங்களை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்படும். எனவே அந்த பணிகளும் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டாலும் அதை தாண்டி இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கும் நிகழ்வு நாங்கள் எல்லா இடங்களிலுமே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குடிக்கிறார்கள். நாங்கள் பல இடமும் பார்க்கும்போது இதை எப்படித்தான் குடித்தார்கள் என்று கூட பலர் கேட்கும்போது அதைத்தான் குடித்தோம், ஒரு வாரமாக அதைத்தான் குடித்து வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அது கூட அதற்காக வரிசையிலிருந்து இறந்து போனவர்கள் இருக்கும் பொழுது வலி சுமந்த நாட்கள். அதை தாண்டி இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்காட்சி விடயங்கள் எல்லாம் அடுத்த சந்ததிக்கு வரலாறுகளை கடத்தக்கூடிய விடயங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட வளாகத்திலே குறிப்பாக கைலாசபதி அரங்கிற்கு அருகாமையிலே அவர் இந்த கண்காட்சி நிகழ்வையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பல பாடசாலை மாணவர்கள் அவற்றை சென்று பார்ப்பதையும், பாடசாலை சீருடையுடன் பல மாணவர்கள் சென்று பார்ப்பதையும், பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வது, முதியவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளை அழைத்து செல்வதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த தலைமுறைக்கு வரலாறுகள் வழிகள் கடத்தப்படுகிறது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்துக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் இருக்கு. அதை தாண்டி வேற விடயங்கள் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் கூறியது இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இந்த எங்களுடைய வழிகளை அடுத்த சந்ததிக்கு கடத்தக்கூடிய இந்த நிகழ்வு, அதே போல பல இரத்த தான முகாம்கள் இந்த காலகட்ட பகுதிகளில் பலரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் வீடுகளில் இருப்பீர்கள், ஞாயிற்றுக்கிழமை வீடுகளில் இருப்பீர்கள். அப்படி என்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு ஒரு முறை அந்த எங்கள் மக்கள் அனுபவித்திருக்கக்கூடிய வழிகளை எப்படி அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படி என்று இந்த மாணவர்களுடைய அந்த முயற்சிக்கு நீங்கள் அனைவரும் அதை சென்று பார்க்க வேண்டும். உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு சென்று காட்டுங்கள். இதுதான் எங்கள் வரலாறு. நாங்கள் புத்தகங்களில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் யாரோ ஒருவருடையது. எங்களுடைய உண்மையான வரலாறுகள் இதுதான். நாங்கள் இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கைகளை கடந்து வந்தோம் அப்படி என்பது எங்களுக்கு முன்னர் இருக்கக்கூடிய சந்ததி தான் அடுத்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு இத்தனை வழிகளையும் இத்தனை வலி சுமந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வேதனைகளையும் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்ற ஒரு உத்வேகமும் அந்த ஒரு வைராக்கியமும் இப்பொழுது இருக்கக்கூடிய சந்ததிக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு முன்னர் இருக்கக்கூடியவர்கள் அனுபவித்த வழிகளை எங்களுக்கு கதைகளூடாக அவர்கள் சொன்ன விதங்களே தான் தவிர, அதிலும் குறிப்பாக 2000க்கு பிற்பட்ட கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர்களுக்கு பல விடயங்கள் தெரியாது. இந்த முள்ளிவாய்க்கால் அனுபவித்திருக்கக்கூடிய வேதனைகளை கண்ணால் கண்டு அதிலிருந்து கடந்து வந்தவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய வழிகள் எல்லாமே நாங்கள் கதைகளினூடாக கேட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கதைகளே எங்களுக்கு அவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் தருகின்றது என்ற பட்சத்தில் அதை அனுபவித்திருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உண்மையில் மரியாதைக்குரியவர்கள். இப்படி ஒரு உயிர் வாழ்ந்தால் காணும், தன்னுடன் இருப்பவர்களை எப்படியாவது பாதுகாத்து கொண்டு வந்து இங்கு சேர்த்து விட்டால் காணும் அப்படி என்று பல வைராக்கியங்களோடு வாழ்ந்து இன்று தங்களை நிலைப்படுத்தி கல்வியிலும் சரி ஏதோ ஒரு தொழிலிலும் தாங்கள் வாழ்கிறோம், இந்த மண்ணில் இருந்து தங்களை அழிக்க நினைத்தவர்கள் முன்னால் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்று நிம்மதியாக வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு முறை நல்ல ஒரு வணக்கத்தை நாங்களும் கூறிக்கொள்வோம். இதுதான் நாங்கள் இன்று தலைப்பு பகுதியில் பேச வேண்டும் என்று நினைத்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதையும் தாண்டி
ஒரு ஆரோக்கியமான தலைப்பு பகுதியாகவும் இது இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையுடன் நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு வணக்கம் தமிழொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி ஆயினி மற்றும் நான் உங்கள் அன்பின் கரிகள். நன்றி நேயர்களே.